ஹாய். நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு லட்சியத்த வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த லட்சியத்துக்காக நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு நீண்ட பயணமா கூட இருக்கலாம். அந்த பயணத்துல நீங்க போய்க்கிட்டு இருக்கும் பொழுது, நடுவுல நெறைய சவால்கள் உங்களுக்கு வரும். நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நெறைய சேலஞ்சஸ் வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்க உங்களோட லட்சியத்த அடையும் பொழுது, உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஆனா, இந்த சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா? நம்ம லட்சியத்த அடையறதுக்கு முன்னாடி நெறைய சவால்கள நம்ம சந்திக்க போறோம். இந்த சவால்கள பார்த்து நம்ம என்ன பண்றது? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருவேள உங்களுக்கு வரக்கூடிய அந்த சவால்கள பார்த்து நீங்க பயந்து, உங்களோட லட்சியத்துல இருந்து நீங்க பின்வாங்கிடுவீங்களா? இல்ல அது கூட போராடி கண்டிப்பா உங்களோட லட்சியத்த ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்த கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, உங்களோட கருத்து, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் அத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி சூப்பரா வீடியோஸ கிரியேட் பண்ண முடியும். எஸ். சரி, இப்ப நான் சொல்ல வரத சொல்றேன். இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு லட்சியம் இருக்கும். சில பேருக்கு அந்த லட்சியத்த அடையறது மட்டும் தான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? ஆனா சிலருக்கு அது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் நமக்கு ஆசை அப்படிங்கிறது ஒண்ணுதான் இல்லையா? நமக்கு லட்சியம்னு ஒண்ணு இருக்குன்னா, அத அடைஞ்சா நமக்கு சந்தோஷம் தான் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ, அந்த லட்சியத்த அடையும் பொழுது நடுவுல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நெறைய சவால்கள நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். சில நேரத்துல என்னடா இது! இத நம்ம செஞ்சே ஆகணுமா? விட்டுட்டு போலாமே! அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மனசு என்ன ஆகும்னா, ரொம்ப பலவீனமா ஆயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைய நம்ம சமாளிச்சு, எப்படி நம்மளோட லட்சியத்த அடையறது? அத பத்தி இப்ப நான் சொல்லப் போற இந்த பாயிண்ட்ஸ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களோட லட்சியத்த நீங்க அடையறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நான் சொல்லப் போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் மைண்ட் செட். எப்பவுமே சொல்றேன், பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் நாம அத உடைச்சு தள்ளிட்டு மேல போக முடியும். சரி, எப்படி நம்ம மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சவால் இருக்கு அப்படின்னா, அந்த சவால நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, அதிலிருந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிறீங்க. நீங்க உங்க லட்சியத்துக்காக நெறைய ஸ்டெப்ஸ் நீங்க ஏறிக்கிட்டே போறீங்க. படிகள ஏறிக்கிட்டே போறீங்க. ஏறிக்கிட்டே போகும்பொழுது ஏதோ ஒரு படியில ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம். இல்லையா? அத திரும்பி பாருங்க. அங்க நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அத நாம சரி செய்யும் பொழுது, அதிலிருந்து நெறைய விஷயங்கள் நம்ம கத்துப்போம். இல்லையா? அப்போ ஒரு சவால், ஒரு சேலஞ்சஸையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அது ஒரு கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம். அத நம்ம அடுத்த படியில நம்ம ஏறும் பொழுது, அத நம்ம சரி செஞ்சுக்கணும். அந்த தப்ப மறுபடியும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கத்துக்கணும். ஸோ இப்படி ஒரு சேலஞ்சஸையும் நம்ம பார்க்க என்ன ஆகும்னா, அடுத்து எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் வந்தாலும், இதுலேருந்து நம்ம ஏதோ ஒன்னத்த கத்துக்க தானே போறோம். சரி, இது என்னன்னு பார்த்து இத நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் என்ன ஆகும்னா, பாசிட்டிவ் தாட்ஸுக்கு போயிடும். சரி, அது மட்டும் இல்லாம மைண்ட் எப்படி நம்ம பாசிட்டிவா மாத்துறதுன்னா, நம்மளோட அந்த வெற்றி இருக்கு இல்லையா? சக்சஸ், நம்மளோட அந்த கோல நம்ம புடிச்சிட்டோமா, அந்த சிச்சுவேஷன்ல நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும் பொழுது, ஒரு என்கரேஜ்மெண்ட் நமக்குள்ள கிடைக்கும் இல்லையா? அப்படி நமக்குள்ள கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம், அந்த சவால ஈஸியா நம்மளால கடந்து போறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ இதுதான் பாசிட்டிவ் மைண்ட் செட். பாசிட்டிவா வச்சுக்கணும். மைண்டை எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கணும். நம்மள நாமளே என்கரேஜ் பண்ணிக்கணும். வரக்கூடிய சவால்கள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம மைண்டு கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும். அடுத்து நான் சொல்ல போற பாயிண்ட், சீக்கிங் சப்போர்ட். அதாவது நாம நம்மளோட ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கிட்ட, ரொம்ப அனுபவம் மிக்கவங்க கிட்ட மட்டும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சவால்களை பற்றி சொல்லணும். இல்லையா? எனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்து சில ஐடியாஸை உங்களால் வாங்க முடியும். ஆனால் அதை நீங்கள் எப்படி பகிரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் ரொம்ப சேடாவோ ரொம்ப நெகட்டிவாவோ அதை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு சவால் இருக்குது, இப்படி ஒரு சேலஞ்ச் எனக்கு இருக்குது, ஸோ இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது, உங்களோட ஐடியாஸ் என்ன, நீங்கள் இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்திருக்கா, நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, எனக்கு உங்களோட ஐடியாஸ் வேணும், உங்களோட வழிகாட்டுதல் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, டெஃபினட்டாக அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நாம் யார்கிட்டையும் கேட்காம ரொம்ப ஷையாக சொன்னால் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு இருந்தோம்னா, கண்டிப்பாக நம்மளால் அந்த ஒரு சேலஞ்சில் இருந்து மூவ் ஆன் பண்ணவே முடியாது. ஓகேவா? சரி, இதுதான் நான் சொல்ல வந்த அந்த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, எஸ், செல்ஃப் மோட்டிவேஷன் தான். ஓகேவா? எப்படி நம்மள நாமளே வந்துட்டு என்கரேஜ் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி நம்மள மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ என்கரேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு சக்ஸஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, பரவாயில்ல, உன்னால் இதை செய்ய முடியுது, உன்னால் இன்னும் நிறைய செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு என்கரேஜ்மெண்ட். மோட்டிவேஷன் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஆழ் மனசில் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அதை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஆழ் மனசுக்குள்ளே நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? கோல் செட் பண்ணணும். இப்போது நம்ம ஒரு எய்ம் வச்சுருக்கோம். அந்த எய்மை நம்ம வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கோல் செட் பண்ணிக்கிட்டு அந்த சின்ன சின்ன சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பெரிய எய்மை குட்டி குட்டி கோல்ஸாக செட் பண்ணிக்கிட்டு ஒரு கோலையும் நம்ம அச்சீவ் பண்ண நமக்கு வந்துட்டு ஒரு விதமான ஹாப்பினஸ் கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம், இதுக்கப்புறமாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் போக முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் உங்களுக்குள்ளே கிடைக்கும். அது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த எய்மை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த தேர்ட் பாயிண்ட். ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கணும். எஸ், எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸை ஷேர் பண்ணிக்கணும். தேர்ட், நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன கோல்ஸை செட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய சக்ஸஸை ரொம்ப பெருசாக நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது நமக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். எவ்வளோ பெரிய சவால் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட எய்மை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ ஈஸியாக நம்மளோட எய்மை அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சவால்களை ஈஸியாக நீங்கள் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு அந்த சேலஞ்சஸை வந்துட்டு சூப்பராக அச்சீவ் பண்ணி உங்களோட எய்மை அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை செட்பேக் ஆகிட்டீங்களா? உங்களோட எய்ம்லேருந்து நீங்கள் பின்வாங்கிக்கிட்டீங்களா? கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டை நான் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோட வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.